வாழ்க வளமுடன். மகான்களை பற்றி சிந்திப்பது சிறப்பு. பேராற்றலோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்த மகான்கள் என்றைக்கும் அந்த பேராற்றல் நிலையிலேயே நிலை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாக. ஒரு ஜீவன் முக்தர் என்று சொன்னாலேயே அவர்கள் அழிவற்ற தன்மை பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, பேராற்றலோடு இணைந்து எப்போதும் இருந்தவர்கள். அவர்களுடைய வாக்கினிலே, அவர்களுடைய உரைகளிலே நமக்கெல்லாம் என்ன ஒரு உன்னதமான விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு அவங்கள டிவோட் பண்றோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். கடலூரிலே ஸ்ரீ பகவந்த சுவாமிகள் என்று இருந்தாங்க. அந்த மகான் அவங்க 1800களிலே இருந்தார்கள். அவர்களை முதலாக சந்தித்த வகையில், ஏன்னா அவரை பற்றி பேர் கூட தெரியாது. அவர் ஒரு பூணூல் போட்டிருந்ததுனால அந்தணர் என்று தெரியும். ஆனால் அவரிடத்துல செல்லுகிற போது ஒரு அன்பர்களிடத்துல பகவந்தான்னு போ, எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படிப்பட்ட ஒரு மகான் என்னுடைய தாத்தா சோமசுந்தர தாத்தாவுக்கு தாத்தாவாக இருந்த தெய்வசியாமணின்ற பெரிய தாத்தா, அவங்க டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா பிரிட்டிஷ் பீரியட்ல வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பல மகான்களை தேடி சென்று எனக்கு உபதேசம் தர வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார். எனக்கு நீங்க உபதேசம் செய்யணும், எனக்கு குருவா இருந்து அருளணும் அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அப்ப சுபய சுவாமிகள்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ எங்களிடத்துல எல்லாம் வந்து ஒன்றும் கேட்க வேண்டாம்ப்பா, நாங்களெல்லாம் சும்மா மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்க, மலை உச்சியில இருக்கிறவனும் அம்பிகைக்கு சமானமானவனாகிய ஒரு குருபிரான் உன்னுடைய 33 வயதுல உன்னை வந்து சேர்வார் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்னு அவரும் இருந்துட்டு இருக்காரு. அப்ப விருதாச்சலத்துல அவர் பணியில் இருந்த காலகட்டம். அப்பொழுது அவருக்கு வயது 33 ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு நாள் அந்த மகானை வந்து பகவந்தரை வெளியில சந்திச்சிருக்காங்க. ஆனா பெரிய தொடர்பு இல்லை. அதனால அவரே வீட்டுக்குள்ள வந்துடுறார். ஒன் ஃபைன் மார்னிங் என்ன பண்றாங்க, பகவந்த சுவாமிகளே வந்து தெய்வசாமணி தாத்தாவினுடைய வீட்டுக்கு வந்து உள்ள வந்துடுறாங்க. வந்து உட்காந்துட்டு, வலிய வந்து விட்டோம், வலிய வந்தவனை கழுத்தை பிடித்து தள்ளலாமா, கழுத்தை பிடித்து தள்ளினாலும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்றார். அப்பதான் முதல் நாள் வந்து இரவுல ஒரு கனவு கண்டதனுடைய அர்த்தம் அவருக்கு புரியுது. சரி, நம்மை ஆட்கொள்ள வந்த மகான் இவங்க தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவங்கள உபசரித்து வீட்டிலேயே வச்சு அன்னம் பாலித்து இருக்காங்க. அதன் பின்னர் அவங்க கிட்டத்தட்ட 1915க்கு முன்னால இந்த மடம் நிறுவப்பட்டது, பகவந்த சுவாமிகள் மடம் என்று. ஒரு வகையில அந்த மகான் ஒரு 1879ல தான் அந்த விருதாச்சலத்துல அவங்க சந்திச்சது. பின்னால ஒரு வியாழக்கிழமையில தான் 1882ல அந்த மகான் நூற்றாண்டு கண்டவங்க.
வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு அது போல சொன்னது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி வந்து உட்கார்ந்த அந்த மிகப்பெரிய மகான் வந்து பலருக்கும் அருள் பாலித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தேவசாமி தாத்தாவுக்கே ஒரு முறை போய் படுக்க போனவரை கூப்பிட்டு, இந்தா இதை சாப்பிட்டுட்டு போகணும் பிரசாதம் கொடுக்குறார். அதுக்கு பின்னால் அவர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போய் படுக்க போகும்போது படுக்கையில் ஒரு பாம்பு இருந்திருக்கு. அதை அப்புறம் நல்ல வேளை இருட்டில் பார்த்துட்டு அது அப்புறப்படுத்தப்பட்ட பின்னால் அங்கே படுத்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய வீட்டில் ஒரு மரணம் நிகழப்போகிறது என்று சுவாமிகளே முன்கூட்டி சொல்கிறாங்க. ஒரு இளமை இளைஞர் ஒன்று உன் வீட்டில் மரணத்தை சந்திக்க இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அது யாருன்னு கேட்டால் இவருடைய பிரதர்ஸ் சன். அந்த ஒரு குழந்தையுடைய மரணத்தின் போது எல்லோரும் இயல்பாக துன்புறுவாங்க. மகான்கிட்ட போய் இப்படி ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, இது வந்து அமைய வேண்டிய நியதி, இது அகால மரணமாக இருந்தால் நாம் தடுத்து இருந்திருப்போம் அப்படின்னு அப்போ பதில் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, தாத்தா அவருடைய தேவசாமி அவர்களுடைய மூத்த மகன் மாணிக்கம்னு பேர். அவர் வந்து 6 வயது இருக்கும்போது வேலைக்கார ஒருத்தன் வந்து அந்த குழந்தைய போட்டிருக்க நகைக்காக தூக்கிட்டு போய் கொன்று விட்டு நகையை அபகரிச்சுட்டு போகிறதுன்ற ஐடியாவில் இருக்கான். அப்போ அதை பகவந்த சுவாமிகள் உள்ளுணர்வால் உணர்ந்து கொண்டு இவனை துரத்திரு அப்படின்னு சொல்லி காத்து அருளுகின்றார். தாத்தா வந்து விருதாச்சலத்தில் இருக்கிற இந்த விருதகிரீஸ்வரர் என்ற ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய திருப்பணி குழுவிலையும் பொறுப்பில் இருந்திருக்காங்க. ஒரு வகையில் இந்த தன்னுடைய வீட்டில் நிகழ இருந்த அந்த மரணத்தை பற்றி தைரியமா இருன்னு முதல்லயே பகவந்தர் சொல்லிடுறாங்க. இருப்பெல்லாம் அவர் வந்து தாத்தா மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு விருதாச்சலத்துலேருந்து கடலூர்ல போய் இருக்கணும் அப்படின்னு சுவாமிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போயிடுறாங்க. அப்போதான் அந்த தம்பி மகன் மரணம் நிகழ்கிறது. அப்போ கூட சுவாமிகள் வந்து விபூதி இட்டு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அமைகிறது. இந்த நிகழ்வை நோக்குகிற போது எனக்கு ஒரு விஷயம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, பிறப்புக்கு முன்னே பிறப்புக்கு பின் உயிரின் நிலை விளக்கம் இப்போ புத்தகமாக எழுதிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வகையில் இறப்பு பற்றி அந்த உயிரானது அந்த கணத்தில் அமைதி நிலை எய்த வேண்டும் என்ற ஒரு தெளிந்த ஒரு உண்மையை நான் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால மனத்தை பற்றி எனக்கு எந்த அச்சமும் இல்லை என்று மற்றவர்களையும் நெறிப்படுத்துகின்ற வழியில அருட்தந்தை மகரிஷியினுடைய கொடை அது. இந்த கருத்துக்கள்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நான் புத்தகமா எழுதுறேன்னா மகரிஷியினுடைய பெரும் கொடை தான். அப்படி அந்த மரணம் தருவாயிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் இப்ப முதலாக மதுரையில நான் சென்று வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பெல்லாம் மன்றம் தொடங்கலை. அப்படியே அங்கே வகுப்புகள் நடத்துகிற போது அங்கே ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு முடியாமல் இருக்கு. ஒரு 8 வயசு இருக்கும் அந்த பையனுக்குன்னு நினைக்கிறேன். அப்போ முற்றிலும் மனதாலும் தகுதி இல்லாத நிலை, உடலாலும் தகுதி இல்லாத நிலை. அப்போ அங்கே மெயின்டெனன்ஸுக்கே ஒருத்தர் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலை. அப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த குழந்தைய ரொம்ப வருஷமாக வச்சுட்டு காப்பாற்றிட்டு இருக்கோம். இவன் மனதாலையும் வாய் திறந்து ஒன்றும் விஷயம் பேசுகிற மாதிரி இல்லை.
உடலாலையும் செயல்படுற மாதிரி இல்லை, இது மூளையிலேயே எப்படி கிடக்கிறது என்று வருத்தப்பட்டது. அப்போ நான் வந்து பேராற்றலை நினைந்து இந்த குழந்தைக்கு அருட்காப்பு கொடுத்து அது அமைதி பெறணும் இந்த ஆன்மா அப்படின்னு வாழ்த்திட்டு வந்தேன். அப்போ நான் வந்து என்ன ஒன்றும் பெரிய ஒரு அறிந்து புரிந்து செய்கிறவனாக இல்லை, என்னுடைய உள்ளுணர்வு தோணுச்சு, நான் வாழ்த்தினேன். அப்படி வந்த பின்னால ஒரு வாரத்தில் அந்த குழந்தை நிறைவு பெற்றதாக தெரிவித்தார்கள். அதே போல இப்போ எப்படி அந்த பையனை பகவந்தர் வாழ்த்தி அவன் மரணம் அடைந்தார் விபூதியிட்டு விட்டு அப்படின்றது தெரியுது இல்லையா? அதை நினைக்கும் போது நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்னும் பழனியிலோ மன்ற அன்பர்களிடத்திலேயோ ஒரு என்னுடைய உடன் பணிபுரிந்த ஒருவர், எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அவருக்கு 80க்கு 90க்கு பக்கம் ஆச்சு, அப்பப்போ சீரியஸ்னு டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதும் கொண்டு வர்றதும் எங்களால் ஒன்றும் முடியல. அவர் இளம் வயதிலிருந்து நல்ல ஆன்மீக விஷயங்களில், யோக விஷயங்களில் ஈடுபட்ட அந்த உடம்பு தெம்பானவன்றதுனால உடம்பை விட்டு உயிர் பெறுவதில் மிகவும் சிரமப்படுகிறார். ஆனால் முதுமையினால் அவரால் கொண்டு போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ அவருடைய அனுமதியோடு நான் வீட்டுக்கு போய் அது போல தான் அருட்காப்பு கொடுத்து வாழ்த்து கொடுத்து, இந்த உயிர் இறைநிலையில் அமைய வேண்டும் என்று நியதி இருக்குமானால் அது நிறைவு பெறட்டும்னு வாழ்த்திட்டு வந்தேன். அதே போல் ஒரு 10 நாள்லேயே அந்த பெரியவர் வந்து அமைதி அடைஞ்சுடுறார். எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அன்பர்களே, இது நாம் எண்ணுகின்ற எண்ணம் அல்ல. என்ன நடக்க வேண்டும் இருக்கிறதோ அது நடக்கட்டும் என்று மனதார சங்கல்பம் செய்யும் போது அது மாதிரி இன்னும் சிலருக்கும் நான் வாழ்த்தி, அப்போ நீங்கள் என்ன அனுப்பிச்சி வைக்கிற ஸ்பெஷலிஸ்டான்னு கூட கேட்கலாம். அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒரு உயிர் அது சித்திரவதைப்பட்டு தொடர்ந்து உயிர் வாழ முடியாமல் துன்பப்படுகிற போது அமைதி பெற வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு இருந்து அது பலருக்கு நன்மை செய்திருக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இப்போ இந்த அகால மிருத்யு என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அகால மிருத்யு என்று இருந்ததுனால தான் அனுமதித்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துல அது முறையாக வர வேண்டிய மரணம்ன்றதுனால தான் நம்ம அனுமதித்தோம். அகால மரணமாக இருந்தால் நாம் இருக்கும் இடத்தில் அதை அனுமதிச்சிருப்போமா? இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு ஒருபோதும் இடம் கொடோம் என்று சொல்லுகிறார். யாரு? பகவந்தர் சுவாமிகள் தாத்தா கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய குடும்பத்துல அப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியும் அகால மரணமா நடக்காதுன்றதுக்கு பொறுப்படுத்திருக்காங்க பகவந்தர் சுவாமிகள். அப்புறம் பகவந்தர் சுவாமிகளை மேல தெய்வசாமணி தாத்தா அவங்க வந்து என்னுடைய தாத்தாவோட தாத்தாவும் அவங்க வந்து பகவந்தர் பஞ்சரத்னம்னு பாடியிருக்காங்க. அதில் பகவந்தரையே வந்து தாயாக ஒரு பாராவும், தந்தையாகவும், அப்புறம் குருவாக மற்றும் தெய்வமாக, சிவமாக, இப்படி 5 நிலைகளில் பாடின பாடல் நான் இன்றைக்கும் பின்பற்றுகின்ற ஜபிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனால வாழையடி வாழையாக ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா, தாத்தா என்னுடைய குடும்பம் முழுவதையும் உன்னிடத்திலே சரணாகதி செய்கிறேன் என்று பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சரிதம் புக்கு கூட படிக்கல, அப்புறம் தான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய பாட்டி சொல்றாங்க, இப்படியெல்லாம் தாத்தா வந்து பேர்பட்ட மகானிடத்துல நம்ம அடுத்த குடும்பம். எங்க தாத்தா சோமசுந்தரம் தாத்தாவோ யார் அவருடைய பேரை திருவண்ணாமலையில போய் பகவான் ரமணரோட இருக்கணும்னு போயிருந்தாங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன், நீங்களாம் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இருந்தபோது பகவான் ரமண மகர்ஷி கூட குறிப்பிட்டு சொல்லுவாங்களாம், அவள்லாம் கடலூர்ல பகவந்தரை அடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கடலூர்ல பகவந்த சுவாமிகளை அடுத்த குடும்பம் என்று சொல்லுவாங்களாம். அப்படி ரமண மகரிஷி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பகவந்த சுவாமிகளுடைய சிறப்பு அமைந்திருந்தது என்பதும், அந்த வகையில எல்லா இடர்பாடுகளிலிருந்தும் காத்த ஒரு பெருநிலைகளை
அந்த சரிதத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. அதுபோல இன்னும் பிறருக்கும் அவ்வாறு அருள் செய்திருக்கின்றார்கள், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இந்த அப்பதான் கெடில நதிக்கரைன்னு கடலூர்ல இருக்கு. அங்க தன்னுடைய தோப்புல கொண்டு போய் வச்சு ஒரு மையத்துல ஒரு குடிச ஒரு தங்குமிடம் அமைத்து கொடுத்து அதுல பகவந்த சுவாமிகள் இருக்காங்க. அவங்க இங்க இருக்க விரும்பல, அந்த வகையில அந்த தோப்புல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்ப கூட ஒரு தடவை பெரும் வெள்ளம் வருகிறது. ஒரு வருஷத்துல பெரு வெள்ளம் வந்து வீடுகள் எல்லாமே அடிச்சிட்டு போற நிலைமை, அவ்வளவு கடினமான ஒரு வெள்ளம் வந்த போது சாமிகள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, பகவந்தான்னு வந்தது பகவந்தான்னு போகிறது அப்படின்னு சொல்றார். பகவந்தான்னு வந்து பகவந்தான்னு போகிறது அப்படின்றார். அப்ப அவர் அந்த இடத்த விட்டு ரிமூவ் ஆகல. அப்ப அந்த வெள்ளம் அடைந்த பின்னால அந்த இடத்துல மட்டும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதையும் பெருமையோடு பார்த்து அறிய முடிகிறது. அப்படி அன்புள்ளங்களே, இந்த ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயத்தை நான் சரிதம் புத்தகத்திலிருந்து உங்களோடு நேரிலே பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். குருநாதர் பகவந்தர் திருவருளோடு அவர் முடிவு செய்து விடுகிறார். அவருடைய சிறப்புகளை எல்லாம் பின்னர் நான் சொல்றேன். அப்படி அவர் வந்து அமைந்து விட வேண்டும் இறைநிலையோடு என்று முடிவு செய்த பின்னால அவர் வந்து ஒரு 40 நாட்களுக்கு உணவேதும் எடுத்துக்கொள்ளாமலே இருக்கார். தாத்தா வெளியூருக்கெல்லாம் 2-3 ஸ்டேட்டுக்கு பொறுப்புல கல்வி அதிகாரியா இருந்ததுனால தாத்தா வருகின்ற அன்னைக்கு என்ன சொல்றாங்க பார்த்துட்டு, என்ன சாமி இப்படி ஒன்றும் சாப்பிடலைங்கிறீங்களே அப்படிங்கும்போது, இல்லை நிறைவு பெறுவதற்காக என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி சுவாமிகளை காண வந்தபோது சுவாமிகள் அதுவரையிலும் உணவு கொள்ளவில்லை என்று புரிந்து அப்புறம் அவருக்கு கற்பூரம் ஏற்றி காட்டி வணங்குகின்றார். அதன் பின்னர் அந்த பஞ்சரத்ன பாடல் சொன்னோம் இல்லையா, அந்த பாடல் முழுவதையும் சொல்லி முடிக்கின்றார்கள். அப்பொழுது பகவந்த சுவாமிகள் எழுந்து உட்கார்ந்து என்ன சொன்னாங்க பாருங்க. மகான் வந்து நம்ம எல்லாம் பார்த்து என்ன எண்ணுகின்றார்கள், அவர்கள் நம்ம கிட்ட எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது. இது நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய வரிகள், வார்த்தைகள். அந்த வகையில பல வழியில போனா பாக்கியம் இல்லை, பல வழியில போனா பாக்கியம் இல்லை. கச்சேரி வாசல் காத்தால் பலன் உண்டு. கச்சேரினா கோர்ட்டு சொல்றது. கச்சேரி வாசல் காத்தால் பலன் உண்டு. ஒரு பயலும் வழிபட்ட பயலா இல்லை, ஒரு பயலும் வழிபட்ட பயலா இல்லை. அதாவது யாருமே வந்து இறை வழியில தன்னை ஒப்புவிக்க தயாரா இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா புறவணக்கம் மட்டுமே வணங்கிட்டு போற கூட்டங்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம அந்த வணக்கத்தினுடைய வழிபாட்டினுடைய முடிந்த நிலை எங்க போகணும்னா பரிபூர்ண சரணாகதின்னு நான் அடிக்கடி பேசியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்றை நாம் இறைநிலையை நம்புகிறோம் அல்லது ஒரு குருவை நம்புகிறோம், ஒரு மகானை நம்புகிறோம் என்று சொல்லுகிற போது அந்த மகான் நமக்கு கொடுக்கிற முதல் வாக்கியமே, நான் என்றைக்கும் உள்ளவனாக இருக்கிறேன், உன்னை என்றைக்கும் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுகிறேன் என்று பொறுப்பெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட மகான்களிடத்துல நாம் போகும்போது என்ன நாம் எல்லாம் வேண்டுகிறோம் என்று சொன்னா, எனக்கு கொஞ்சம் இந்த மாதம் கடன் தொல்லை அதிகமாக இருக்கு, என்னை காப்பாற்றி விடுப்பான்னு கேட்போம். இல்லை உடம்பு சரியில்லை, என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடுப்பான்னு கேட்போம். இப்படி அவங்ககிட்ட போய் மகான்கிட்ட போய் பொருத்தமில்லாத விஷயங்களை கேட்கின்றவர்களாகத்தான் நாம் இருந்திருக்கோமே தவிர, நீங்கள் உணர்ந்த அந்த பெரும் பதமாகிய அந்த பெரும்பொருளை எனக்கும் கொடுங்கள் என்று கேட்டதில்லை. அதனால்தான் இந்த வருத்தமான வார்த்தையை பேசுகிறார். பல வழியில் பாக்கியமில்லை, கச்சேரி வாசல் காத்தால் பலன் உண்டு, ஒரு பயலும் வழிபட்ட பயலா இல்லை என்று திரும்ப திரும்ப பல முறை தெளிவா பேசுறார் அந்த வார்த்தை. எப்ப? அந்திம காலத்துல.
அதுக்கு பின்னால எத்தனை மலை ஏறினாலும், எந்த காடு சுற்றினாலும், எந்த குகையில் இருந்தாய், கடைசியில் இந்த இடங்கள் என்று ஓடி ஓடி உட்கார்ந்தாயே அப்படின்னு சொல்லி ஒரு மகானே அவரை பார்த்து பேசியிருக்காங்க. பின்னாடி வர்றாரு அந்த மகான். அவர் வந்து சொல்றார், அப்படி சிலர் இங்கு அம்பாள் சாநித்தியம் இருப்பதாக கருதி சொன்ன காரணத்தினாலே அவருடைய சமாதியை அமைக்கிற போது அந்த சமாதியில ராஜராஜேஸ்வரி பிரதிஷ்டை, ஏன்னா முதல்லயே வாக்கு வந்து சுப்பையா சுவாமிகள் மூலமா இவர் வந்து மலை உச்சியில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு சமானமானவன் என்று சொல்லப்பட்டதுனால அவரை அம்பிகைக்கு நிகராக நினைத்துதான் ராஜராஜேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு அந்த சமாதி மேல சிலை வைத்து கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது. இது நடந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 18/12/1889 ஒரு வியாழக்கிழமை, புதன்கிழமை இன்னைக்கு, கிருஷ்ணபட்சம், சித்திர மாசம், சித்திர நட்சத்திரம். அப்படி ஆகையினால இதை எதற்காக இங்கே சிந்திக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பயலும் வழிபட்ட பயலா இல்லை என்று மகான்கள் பேசியிருக்காங்க. இது அப்படியே நாம எங்க யோசிக்கணும்னா, வள்ளல் பெருமானார் கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன்னு நம்மளெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டிருக்கார். புரியுதுங்களா? அதே மாதிரி ஷீரடி பாபா எடுத்துட்டீங்கன்னா, நீ உன்னை எனக்கு சரணாகதின்னு கொடுத்துரு, உன்னுடைய எல்லாத்துக்கும் நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு சொல்லியும் கூட நம்ம சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரணாகதினாலே என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால பக்தி மார்க்கத்தில் போகும்போது கூட இந்த டோட்டல் சரண்டர் என்று சொல்லக்கூடிய பெருநிலை அது முழுவதுமாக அடையப்பட வேண்டிய ஒன்றாகும். அப்ப 18/12/1889 அந்த இடத்துலயே சமாதி வைக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு அன்பர் அவங்க நெல் களஞ்சியத்துல ஒருத்தன் திருட்டு பண்ணிடுறான். இப்படி திருட்டு பண்ண உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி பனிஷ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அது இப்படியெல்லாம் போய் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டாம், அவனை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு பகவந்தரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போல பகவந்தரை வழிபடுவதற்காக அந்த ஒரு அம்மா அவங்களுக்கு அவங்க கணவனுக்கு சில நோய் சிம்டம் தெரிய, அது என்ன நோயின்னு சொல்லும்போது ராஜபிளவை என்று. அப்ப அது மிகப்பெரிய கட்டியா தலையில இருக்கு. அது போன்று வந்தபோது மருத்துவர்கள்லாம் இது கடினமான ஒரு நோயின்னு சொல்லும் போதிலும் பகவந்தா நீங்க தான் காப்பாற்றணும்னு அந்த அம்மா வந்து கண்ணில் தண்ணி வச்சு வேண்டி செல்லுகிறார்கள். அப்ப பகவந்தர் வந்து பச்சையா வாந்தி எடுக்கிறாரு. இப்படி வாந்தி எடுத்தது இந்த அம்மா அசூசப்படாம அதை சுத்தம் பண்ணி விட்டுட்டு பணிவிட பண்ணிட்டு, ஏன்னா யாராவது குளிக்க வச்சாதான் குளிப்பார், யாராவது ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவார். அப்ப தாத்தா அதுக்காகவே ஆள் போட்டிருந்துருக்காங்க. இந்த அம்மாவும் அங்க பணிவிட செய்துட்டு வீட்டுக்கு போனா அங்க அவரும் அதே மாதிரி அவங்க வீட்டுக்காரரு ஒரு வாந்தி எடுத்து பாதிப்படைஞ்சிருக்கு. அப்ப பகவந்தர் சொல்றாங்க, அதனுடைய கர்மாவை இது அனுபவிச்சுட்டு இருக்கு, அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ சரியாயிடம் போகணும் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மிகப்பெரிய ஒரு நோயிலிருந்து அவரை காப்பாற்றியது மட்டுமல்ல, பகவந்தருக்கு மார்பில் எல்லாம் கொப்பளங்கள் அது ஒரு 6 நாட்கள் அவர் உணவே எடுத்துக்காம இருந்திருக்காங்க. அப்புறம் அவருக்கு அந்த நோயிலிருந்து தொந்தரவுலேருந்து மீட்சி கிடைக்கிறது என்பது நாம் அறியப்படுகின்ற ஒரு அருமையான விஷயம். அப்படி அப்புறம் அந்த முருகேசன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய அன்பர், பகவந்தர் டிவோட்டின்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஒரு வயசு பையனுக்கு கிரகப்பலன் ஒன்றும் சரியில்லை, அதனால நீங்க போய் கோயிலா போய் நவகிரகம் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்ன போது
அவர் அதெல்லாம் வேண்டியதில்லை, நமக்கு எல்லாமே பகவந்தர் தான். அதனால நாம போய் பகவந்தரை பார்ப்போம்னு அவர் சுண்டலும் பாயசமும் கொச்சை எடுத்துக்கிட்டு வந்து பகவந்தர் வந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கிற போது பகவந்தர் வந்து உணவு எடுத்துக்கிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ரெண்டாவது ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவர் வந்து அடாடா நான் உங்களுக்காக பிரசாதமா கொண்டு வந்தனே அப்படின்ன உடனே கொண்டு வான்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு 1,00,000 பிராமணனுக்கு அன்னமிட்ட புண்ணியம் உனக்கு இப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு வர சொல்லி தடவை கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைக்கும் குணமடைந்திருக்கிறது. அப்படி அன்பர்களே, எதற்காக இதை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்று சொல்லுகிறார். தாத்தா வந்து தன்னை மட்டும் ஒப்பு கொடுக்கல, அர்ப்பணித்தல் சரணாகதி என்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அர்ப்பணித்தல் சரணாகதி டோட்டல் சரண்டர் என்ற இடத்துல எல்லாமே நீதானு தான், என்னுடைய தாயும் நீயே, தந்தையும் நீயே, குருவும் நீயே, தெய்வமும் நீயே, சிவமும் நீயே என்று பாடியிருக்கிறார். அண்ட கோடிகளெல்லாம் தன்னருட்சக்தியால் ஆக்கியாள் என்ற அன்னை, ஆடவும் பாடவும் பார்மிசோடவும் அன்பாய் பயிற்றும் அன்னை, கண்ட வழியகிலும் துண்டுன்றில்லாமலே காப்பாய் இருக்கும் அன்னை, கனசெல்லும் அடுகல்வி தடகாய மனமினம் கரவாது அளிக்கும் அன்னை, பண்டு வினை தீர்த்தனும் பகவந்த நாமமாம் பாகு கிண்டியும் அன்னை, பழமலையில் பழமலைங்கிறது விருதாச்சலம், பழமலையில் இணையாண்டு பாடலிபுரத்திலே பாடலி திருப்பாதிரி புலியூர்ன்றது தான் கடலூருக்கு மற்றொரு பகுதியினுடைய பெயர். பாடலிபுரத்திலே பரிவாக வந்த அன்னை, தெண்டனிட்டு தாயன அடைந்தனின் செயனை தேற்றல் வேண்டும், சித்தரோடு முக்தரும் பக்தியாய திரும் சிவசுவாமிநாத குருவே என்று பாடுகிறார். அப்படி ஒவ்வொரு பாசுரங்களிலும் அந்த பஞ்சரத்னத்தில் சிறப்பாக பாடியிருக்கிறார். அதில் ஒரு தனிச்சிறப்பு, என்னுடைய அனுபவத்தையும் இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ற காரணத்தினாலே, நான் அப்பொழுது கல்லூரியிலே பயிலுகின்ற காலகட்டம். அங்கே எங்கள் பாட்டி தான் மடத்தில் செக்ரட்டரியாக இருந்து மடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை சுத்தமாக வச்சுக்க எங்கள் மெயின்டெனன்ஸுக்கு இருக்காங்க. ஒரு ஐயர் குவார்டர்ஸ் உண்டு, அங்கே இருக்காங்க. இது இல்லாமல் இந்த பகவந்த சுவாமிகளுக்கு பின்னால் ஒரு மகான் வந்தாங்க, தயானந்த சுவாமிகள். அவங்களையும் உபசரித்து, அவர் வந்து இராணுவத்தில் பணிபுரிந்தவர், அவங்களையும் அங்கே வச்சு ஆதரிச்சிருந்து இவருக்கு பின்னாடி அவருக்கு மேலே தண்டாயுதபாணி சுவாமி பிரதிஷ்டை, அதுவும் இன்றைக்கு அந்த சன்னதியும் இருக்குது. அவங்களும் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக ஒரு அன்பருக்கு யானைக்கால் வியாதி இருந்திருக்கு. அதை வந்து அவருக்கு குணமளிக்கணும்னு வேண்டி அழுத போது அதை 3 முறை கீழ் நோக்கி தடவிட்டு தான் இடது காலில் 3 முறை மேல் நோக்கி தடவிக்கிறார். அவருக்கு யானைக்கால் வியாதி குணமாயிடுது, இவருக்கு வந்துடுது. அப்புறம் அவர் இறக்கின்ற தருவாயில ஒரு மாதம் அளவில் முன்னதாக அவருக்கு அது குணமாய் தான் அவர் முக்தி அடைகிறார், இறைநிலை எழுதுகிறார். யாரு? தயானந்த சுவாமி. இப்படி இந்த பகவந்த சுவாமிகள் தயானந்த சுவாமிகளிடத்துல என்னுடைய பெரிய தாத்தா தெய்வசாமி அவங்க, என்னுடைய குடும்பம் முழுவதையும் நீ வாழையடி வாழையாக உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன், நீ ரட்சிக்க வேண்டும் என்று பாடியிருக்கிறார். அப்ப அவரும் வந்து நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் மீதும் உன்னுடைய குடும்பத்தார் மீதும் மகான்களுடைய பார்வை எப்போதும் இருக்கும் என்று பகவந்த சுவாமிகள் வாக்கு கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். உன் மீதும் உன்னுடைய குடும்பத்தார் மீதும், அவர் மீதும் மட்டும் சொல்லியிருந்தா அது வேற கதை. ஆனா உன்னுடைய குடும்பத்தார் மீதும்ன்றதுல பெரிய பொருள் ஒன்று இருக்கிறது பாருங்கள், அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்ப குடும்பத்தார் என்று சொல்லும் போது எங்க சோமசுந்தரம் தாத்தா பகவந்தரை வழிபட்டதோடு இல்லாமல் பகவான் ரமண மகர்ஷியை தேடி போய் அங்கேயே ஆசிரமத்தில் இருந்தவங்க. என்னுடைய உமா பாட்டின்னு அவங்க வந்து ஷேர்டி பாபா மேல டிவோட்டியா பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க பொண்ணு பங்கஜம் அத்தைன்னு சொல்லி எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க. அவங்க வந்து முருகன் மேல பாடல்களா
செந்தில் முருகன் சன்னதி முறைன்னு புத்தகமே எழுதியிருக்காங்க. நான் அவங்க இப்படி ஒன்றும் பெரிய படிப்பறிவு இல்லாதது. ஏன்னா நம்ம இறைநிலையோட இணைத்து கொண்டவர்களுக்கு நாம் அங்கே நின்று வேண்டினால் அங்கிருந்து என்ன விஷயம் வருமோ வரும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஏட்டினிலே கை எண்ணமோ வேண்டாகாரம் எழுத்து தானே வரும். சரி, இந்த கதையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதில் ஒரு சுவாரஸ்யமான என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைவு செய்வதற்கு முன்னதாக, அன்பர்களே, நான் அப்பொழுது கல்லூரி பருவம் என்று சொன்னேன்ல, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இப்படி பகவந்தர் வந்து நம்மளை குடும்பத்தையே ஆட்கொண்டவங்க, உன்னுடைய குடும்பத்தில் எந்த காலத்துலேயும் அகால மிருத்தியும் கிடையாது. காலம் வந்து சாக வேண்டிய காலத்துக்கு தான் சாவாங்க, அகாலமாக சாகிறது கிடையாது. காலங்கட்ட காலத்தில் ஒரு விபத்துலேயோ முடியாமலோ கடந்து செத்து போகிறது இருக்காது. அது காலம் வந்து தான் போகிறது, அகால மிருத்தியும் கிடையாதுன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. நான் காப்பாற்றுகிறேன் என்றும் வாக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன நினைச்சேன்னு சொன்னால், அதே சன்னதியில் ஒரு நாள் வேண்டிக்கிறேன். எங்கள் தாத்தா வந்து என்னை ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். பிறக்க போகிற பேரனாகி என்னையும் உங்கள்கிட்ட அன்னைக்கே ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் நானும் என்னை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கணுமில்ல. நான் உங்களை திரும்பியே பகவந்தரையே நான் திரும்பி பார்க்காம போயிட்டு இருந்தா நீங்கள் எப்படி எனக்கு அருள் செய்வீங்க? அதனால எனக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு நேரம் நல்ல புத்தி இருக்கு, ஒரு நேரம் அல்லனவும் தோன்றுகிறது. அப்போ நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. அது கல்லூரி பருவம்ன்றதுனால ஒரு 2 கட்டா வயசு. அப்போ எனக்கு நல்லதெல்லாம் செய்யணும் எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன புத்தியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ என்னை நீதான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நினச்சிட்டு சரி, தாத்தா எப்படி ஒப்பு கொடுத்தாங்களோ அது போல நானும் என்னை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குறேன் மகன் தான். எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சே நான் ஏதாவது நல்லது செய்தா ரைட்டு, அல்லது செய்தாலும் நீங்க தான் பொறுப்பு, சுவாமிகளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை சரணாகதின்னு ஒப்பு கொடுத்து நெடுஞ்சாங்கடே விழுந்து வணங்கினேன் ஒரு நாள். அதன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா படிப்படியாக எனக்கு வந்து அந்த 72 73 நான் வேதாதிரி மகர்ஷி, நான் அந்த பல மகான்களுடைய பார்வை உன் மீதும் குடும்பத்தார் மீதும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டால், அந்த இன்னொரு அத்தை, எங்கள் அப்பாவோட கூட பிறந்து இன்னொரு அக்கா, அவங்க ஃபேமிலி பூரா பார்த்தீங்கன்னா புட்டபர்த்தி பாபா டிவோட்டிஸாக இருக்காங்க. எங்கள் தாத்தா கூட தம்பி பழமலை தாத்தான்னு, அவங்க பெரிய பையன் வீட்டில் அமிர்தலிங்கம்னு தின்னசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார், அவர் பாட்டு உட்கார்ந்துருப்பார். என்னைக்காவது ஒரு உருண்டை வேணா வாங்கி வாயில் கொடுத்தா வாங்கி போட்டால் உண்டு. அது மாதிரி அந்த சின்ன சித்தப்பா வீட்டில் அருணாச்சலம் சாதுவோம் சுவாமிகள்னு இருந்தாங்க. இங்கே பங்கஜம் அத்தை சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் குஞ்சு சுவாமிகள்னு பகவான் டிவோட்டி, மலையாளி ரமணருடைய டிவோட்டி, அவங்க வீட்டிலே இருந்தாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நான் வந்து வேதாதிரி மகர்ஷியை ஃபாலோ பண்ணி என்னுடைய அறிவையும் ஞானத்தையும் முழுமைப்படுத்தி கொண்டவன் என்பதில் எந்த ஐயம் இல்லை. அப்போ பாருங்க, ஏதாவது ஒரு வகையில் உன் மீதும் உன்னுடைய குடும்பத்தார் மீதும் மகான்களுடைய பார்வை என்றைக்கும் இருக்கும் என்று சொன்ன வாக்கு அங்கே உண்மையாகி இருக்கிறது இல்லையா? அதுதான் ஒரு பெரிய தனிச்சிறப்பு. அப்படி நான் அன்றைக்கு சரணாகதி செய்த பின்னே என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தாப்புல ஞானம் பெற்ற நிறைவு. அதுக்கப்புறம் 74 டிகிரி முடிக்கிறேன். எனக்கே தெரியாது பழனி கோயிலில் வேலைக்கு வருவேன்னு. ஏதாவது பெரியவங்க முயற்சி பண்ணி ஒரு அப்ளிகேஷன் தட்டி விடுறாங்க. பழனி கோயிலில் இன்டர்வியூ வருது. அதை முடிச்சு ஊருக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லி கடிதம் வருது. வந்து 75 இங்கே ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க, 25 50 வருஷம் ஆகிறது. அப்படி வேலைக்கு வந்தது மட்டுமல்ல, இந்த அம்மாவோட, என்னுடைய மனையாளோட பெரியப்பா பெரியம்மா வந்து பழனியாண்டவர்கிட்ட வந்து வேண்டிட்டு போகிறாங்க, என் பொண்ணுக்கு நல்ல வகையில் கல்யாணம் நடக்கணும், முருகா நீ தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு. இங்கேயே கல்யாணம் பண்ணி சன்னதியிலே கல்யாணம் பண்ணி, நல்லா கவனிங்க, யாரும் பழனியில் மொட்டையாண்டி சன்னதின்னு கல்யாணம் வைக்க மாட்டாங்க. பழனியில் கல்யாணம் வைக்க மாட்டாங்க, திருவாங்குடியில் தான் வைப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அங்கே மலை மேலே கல்யாணம் வச்சு உண்டியலில் காணிக்கை செலுத்துக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு வந்தவங்களுக்கு அடுத்த ஆண்டே பொண்ணு ஃபிக்ஸ் ஆகுது. இந்த அம்மா தான், நான் தான்
எங்களுக்கு மலை மேலே கல்யாணம் வந்து 76 மலை மேலே கல்யாணம். யாரும் மலை மேலே பண்ணிக்கிட்டதாக நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையினுடைய அத்துணை மாற்றங்களையும் அருளியவர் எங்கள் பெரியவங்களை எல்லாமே கொத்தடிமையாக எடுத்துக்கிட்ட பகவந்த சுவாமிகள் தான் என்ற முழு நம்பிக்கையோடு நான் தொடர்கிறேன். இப்படி நல்ல ஞானியர்களை, குருமகான்களை சந்திக்கிறதும் சிந்திக்கிறதும் 40 ஆண்டு காலமாக 82 வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஞானங்களுக்கெல்லாம் அந்த மகான்கள் தான் காரணம். அப்படிப்பட்ட பகவந்த சுவாமிகளை உங்களிடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் காட்டுவதற்கு பொறுப்பு இருக்கிறது. இவங்க தான் பகவந்த சுவாமிகள் என்று கடலூர் புதுப்பாளையத்தில் மடாலயம் அமைந்திருக்கிறது பாருங்க. அப்படி இது தயானந்த சுவாமிகள்னு இன்னொரு மகான் சொன்னேன் இல்லையா, அவருடைய படம் இது. இப்படி மகான்கள் எல்லாம் நமக்கு யாராவது நெறிப்பட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் எங்கள் பாட்டி ஒரு முறை சொன்னாங்க, நீ ஒன்றும் தேட வேணாம்டா, நல்ல மகான்களுடைய சோல் மேலே நல்ல சோல் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ சுத்தமான ஆத்மாவாக இருந்தால் போதும், அவங்கள உனக்குள்ளே வேலை செய்வாங்கன்னு எங்கள் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே தான் நான் எப்படி வகுப்புலாம் நடத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆகையினால எனக்கு இன்னொரு பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வீடு கட்டி வீட்டுக்கு பேர் பகவந்த இல்லம். பையன் 2வது பாப்பாவுக்கு அப்புறம் பிறந்தான், அவனுக்கு பேர் முத்துராஜா, நான் கூப்பிட்றது பகவந்தன். அதனால் என் பையன் பேரும் பகவந்து, பொண்ணு பேர் ராஜராஜேஸ்வரி, கூப்பிட்றது தான் பெரியார் ராஜராஜேஸ்வரி. அதனால் பகவந்தரை எண்ணித்தான் இன்றைக்கு மூட்டி கொண்டு இருக்கிறேன். அந்த பகவந்த சுவாமிகள் என்னுடைய வீட்டிலேயும் என்னுடைய இல்லம் நிறைந்தும் அவங்களுடைய அருளாற்றல் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. இப்படி நீங்களாமும் பாடங்கள் கேட்குறீங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் இறைநிலை அந்த பகவந்த சுவாமிகள் தான் நடத்துகிறாங்க. என்னை பொறுத்தவரையில் பேராற்றலாகிய இந்த இறைநிலை வேற இல்லை, பகவந்த சுவாமிகள் வேற இல்லை என்று நினைக்கிறேன். எனவே இந்த பகவந்த இல்லத்தை நோக்கி வரக்கூடியவர்களும் இந்த வாழ்வில் வசந்த யோகாவில் இணைந்து வகுப்புகளையும் பாடங்களையும் கேட்க வருகின்றவர்களும் கூட அதே பகவந்தருடைய திருவருளாலே எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று நான் எப்பொழுதும் ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் பகவந்த இல்லத்துக்காகவும் ஒரு வாழ்த்து சொல்றது வழக்கம். பகவந்த இல்லத்துக்கு நான் எங்கள் வீட்டுக்காக இல்லை, இந்த பகவந்த இல்லத்தை இப்படி ஆன்லைன்லேயும் சரி இப்படி நேர்லையும் சரி என்னை பார்க்க நல்லதை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் என் மூலமாக கிடைக்கட்டும், நான் ஒரு கருவியாக இருக்கட்டும்னு இன்னொன்றை சொல்லி முடிக்கிறேன். அப்படி பகவந்த இல்லம் இது. அதனால இங்கே தொடர்பு கொள்கின்ற எல்லோருக்கும் அந்த பேராற்றல் சிறப்பாக கிடைச்சி மேன்மை அடைய முடியும். அந்த வகையில் இன்னைக்கு இணைப்பில் இருக்க கதிரேசன் சார் கூட இந்த வீட்டில் குடியிருந்தவர் தான். அவருக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய மனமாற்றம் இங்கே வந்த பின்னால. அவரும் வேதாத்ரி மகேஷனுடைய பயிற்சிகள்லாம் எடுத்து ஒரு அருள்நிதியாக இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி ஒரு தனிச்சிறப்பு. நீங்கள் யாராவது விரும்பினால் கடலூரில் புதுப்பாளையத்தில் அந்த ரெட்டப்பிள்ளையார் கோயில் தெருன்னு இருக்கு, திருக்கடைசியில் கடில நதி கரை ஓரத்தில் பெரிய தோப்பாக இருந்தது. இப்போ தோப்பெல்லாம் ஆற்றுல போனது போக மிச்ச இடத்துல எங்கள் மடம் இருக்குது. அந்த மடத்தில் தான் பகவத் சுவாமிகள் தயானந்த சுவாமிகள் மடாலயம் என்று கேட்டால் நீங்கள் போகலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் பகவந்த சுவாமிகள் மடத்துக்கு போய் வணங்கி வாருங்கள். உங்களை அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவரே பார்த்துக்குவார். இது என்னுடைய அனுபவம், நான் தான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். என்னுடைய இதுவரையில் போன இத்தனை வருடங்களும் சரி, எனக்கு 73 வயசு ஆகுது. இன்றைக்கு உள்ள பொழுதுகளும் சரி, இனிமேல் வரக்கூடிய எல்லா பொழுதுகளுமே அந்த பகவந்தர் மகானுடைய திருவருளாலே பேராற்றல் துணையினாலே தான் வழிநடத்தப்படுகிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து, அந்த மிகப்பெரிய ஒரு மகானுடைய அருளாற்றல் இந்த உரையை கேட்கின்ற உங்களுக்கும், இந்த உரையை இனிமேல் யூடியூப் மூலமாக கேட்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், நேரில் வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எல்லா பக்கமும் அந்த பேராற்றல் நிறைந்து பகவந்த சுவாமிகள் தயானந்த சுவாமிகளுடைய முழுமையான திருவருள் உங்களுக்கு ரட்சிக்கட்டும், கிடைக்கட்டும் என்று சொல்லி உங்களை காக்கட்டும் என்று வேண்டி உரையை நிறைவு செய்கிறேன். இது கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவரை மாதிரி தான். நான் ஒன்றும் பகவந்தருடைய லைஃப் ஹிஸ்டரியிலேருந்து ஜாஸ்தியாக சொல்லலை. பலருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒருத்தன் கோயிலுக்குள்ளே வராமல்
கோர்ட்ல கேஸ் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் சாமி, நீ தான் பார்த்துக்கணும்னு கற்பூரம் ஏற்றிட்டு போயிருக்கான். அவனுக்கு நல்லது நடந்திருக்கு. அது மாதிரி எத்தனையோ நடந்திருக்கிறது. அப்படி ஒரு நல்ல சன்னதி இருக்கிறது. மகான்கள் என்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பகவந்தர் என் கூடவே இன்னைக்கு இருந்து என்னை காப்பாத்திட்டு இருக்காங்க. உங்களையும் ரட்சிப்பார், நன்மை நடக்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஆமா ஆமா இருக்காரு சார், லைன்ல தான் இருக்காரு. கதிரேசன், உங்க பையன் மாடியில இருந்து விழுந்ததை பத்தி தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க ரெக்கார்டிங் முடிச்சு